Hi everyone, welcome to my first long video. இந்த சேனல் ஆரம்பித்து இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. இது எங்கள் அம்மாவோட குக்கிங். ஸோ அன்றைக்கி நான் போட்ட ஷார்ட்ஸில் எங்கள் அம்மா செஞ்ச சுறா புட்டு, அப்புறம் ப்ரான் கிரேவி அண்ட் ப்ரான் குழம்பு எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுறாவை தண்ணியில் நல்லா வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டாங்க. இது ப்ரான் தொக்கோட ப்ரிப்ரேஷன். எங்கள் அம்மா எல்லாமே சின்ன வெங்காயம் தான் நிறையா சேர்த்தாங்க. ஸோ இந்த ப்ரிப்ரேஷனை 7 o'clockலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சின்ன வெங்காயம் அவ்வளோத்துக்குமே பீல் பண்ணுறதுக்கே டைம் ஆகிடுச்சு. சின்ன வெங்காயமும் கார்லிக்கும் மோஸ்ட்லி எங்கள் அம்மா எல்லாத்துலேயுமே சின்ன வெங்காயம் தான் சேர்த்தாங்க. ஸோ காரக்குழம்பு மண் சட்டியில் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இன்னும் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அந்த பக்குவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நான் தட்டிடுவேன், ஸோ உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது பொறுமையாக பண்ணுற அளவுக்கு எனக்கு இன்னும் அந்த இது வரல. ஸோ ஆனால் எனக்கும் மண் சட்டியில் செய்யணும்னு ஆசை தான். நான் கேட்டிருக்கேன், எங்கள் அம்மா தான் வாங்கி தரணும். அது வாங்கி பதப்படுத்தலாம் எனக்கு தெரியல. ஸோ இது காரக்குழம்பு. ஸோ ப்ரானில் பாதி காரக்குழம்பு வச்சுட்டு பாதி கிரேவி மாதிரி செய்கிறதுக்கு. ஸோ சிம்பிளான ப்ராசஸ் தான் இது. இதில் புளி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே கொதிக்க விட்டுருவாங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி. அதுக்கப்புறம் சுறாவை மீன்வைல் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாலே போதும். ஸோ இது தண்ணி ஊற்றிட்டாங்க. இது நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னு சொல்லுவாங்க. இங்கே நமக்கு சுறாவும் வெந்துக்கிட்டே இருக்குது. பட் அது கொஞ்சம் வேக லேட் ஆச்சு. பிகாஸ் அது வேகிற டயத்துக்குள்ளே நம்ம ப்ரான் குழம்பும் கிரேவியுமே அம்மா செஞ்சுட்டாங்க. ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் ப்ரான் கிரேவிக்கு. ஸோ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ், அப்புறம் ஆனியன்ஸ் எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டாங்க. ஆனியனும் டொமேட்டோவும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துக்கிட்டே செஞ்சிட்ருந்தாங்க. ஸோ நல்லா வதங்கணும் பொறுமையாக அப்படின்னு சொல்லி. இந்த இது செய்கிறப்பே அந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ சிம்மில் வச்சு எண்ணெய் கக்கி வர அளவுக்கு வெயிட் பண்ணோம். இதுக்கு நல்லா டொமேட்டோஸ்னால் எப்போவுமே டொமேட்டோ நான் வதக்கினா அது அப்படியே டொமேட்டோ முழுசாக இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் எங்கள் அம்மா செஞ்சால் மட்டும் நல்லா அது அப்சர்வ் ஆகிற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு டிப்ஸ்லாம் கேட்டு எங்கள் அம்மா கூட நின்று அந்த சமையல் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டுகிட்டே நிறையா கதையெல்லாம் பேசிட்டு சமைச்சிட்ருந்தோம். எங்கள் அம்மா வீட்டிலே மிளகாத்தூளும் சரி, மல்லித்தூளும் சரி எங்கள் அம்மாவே தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு செய்கிறப்ப இன்னும் ஹோம் ஃபுட் ஃபீல் நல்லாவே கிடைக்கும். எனக்கும் அம்மா தான் பேக் பண்ணி தருவாங்க. ஸோ கிரேவிக்கு ப்ரான் போட்டாச்சு. நம்ம அந்த ப்ரான் விடுற தண்ணியிலே அது வெந்துடும். அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இது சுறா புட்டோட ப்ரிப்ரேஷன். இதுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்புத்தூள் அப்புறம் வடகம் தான் எங்கள் அம்மா சேர்த்தாங்க. வடகம் வாசனையும் நல்லாயிருக்கும், இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வடகமும் அம்மாவோட ப்ரிப்ரேஷன் தான், அதுதான் நானும் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியன், கருவேப்பிலை அதை போட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டு நிறையா சேர்க்கணுன்னு சொல்லுவாங்க. இதுவே எனக்கு தெரிஞ்சு கம்மி தான், இன்னும் நிறைய சேர்ப்பாங்க. இன்றைக்கி நிறைய ஐட்டம்ஸ்னால் ஹேண்டில் பண்ண முடியல போல். ஸோ சுறா புட்டு நல்லா வெந்ததும் அதுலேயே மிளகாத்தூள், அப்புறம் உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை மேஷ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கையை வச்சு மேஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதிலே இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறாங்க. அப்புறம் உப்பு கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது நம்ம வாயில் போட்டு பார்க்கலாம் அந்த டேஸ்ட். ஏன்னா வெந்துருச்சுல, அது ராவாக இருக்காது. ஸோ நல்லா அந்த ஓரளவுக்கு நல்லா நம்ம பிரித்து விட்டதும் அதை இந்த வடகம் போட்டு தாளித்ததோடு போட்டு சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் வேக வச்சா அதுவும் ரெடி. ஸோ நம்மளோட ப்ரான் குழம்பு திறந்து பார்க்கலான்னு பார்த்தா அதுவுமே நல்லா எண்ணெய் கக்கி வந்துருந்துச்சு. ஸோ ப்ரான் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடித்து ப்ரான் தொக்கும் நல்லா தண்ணி விட்டு அதுவும் நல்லா வெந்துருச்சு. ஸோ அன்றைக்கி எங்களோட சண்டே சமையல் சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. எப்போவுமே அம்மா கையால் செஞ்சு சாப்பிட்டா அது சூப்பராக தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.